திட்டமிட்டு இறக்குறாங்க. ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்ன உடனேயே அர்ஜுன் மூர்த்தின்னு நினைக்கிறேன், அவர் பிஜேபிக்காரர், அவர் அனுப்பிச்சாங்க. ரஜினியை வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி நெருக்கடி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான், நெருக்கடி கொடுத்தது பிஜேபி தான். உடனே அவருக்கு துணையாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தின்னு ஒருத்தர் அனுப்புனாங்க. அவர் முழுக்க முழுக்க உடம்போட்டு எடுக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற ஒரு ஆளுமை, அவர் அனுப்புனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்கக்கூடிய விஜய் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது, தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள். அது நான் ஒரு கற்பனையாக சொல்ல முடியாது, யூகமாக சொல்ல முடியாது. எங்கே போகிறாரு, யாரை பார்க்குறாருன்னு பார்த்துட்டு வந்த பிறகு பார்ப்போம். தமிழ்நாட்டில் வழங்க வேண்டிய நிதி வந்து 4000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, யூபிக்கு வந்து 18000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. திருப்பி அவங்க வந்து பாரபட்சம் காட்டுறாங்க. இது தெரிஞ்சது தானே, இது ஒன்றும் புதிய செய்தி இல்லையே. தமிழ்நாடு அரசாங்கம் பாஜக அல்லாத ஒரு கட்சியால் நடத்தப்படுகிற அரசாங்கம் என்பதனால் அவர்கள் தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்கிறார்கள், இப்போதும் ஓரவஞ்சனை செய்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு பொறுத்தவரையும் வந்து அரசியல் மையப்பட்ட மாநிலம் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்து கூடுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது வந்து அதை வந்து மழுங்கடிக்கக்கூடிய வேலைகளை வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க. எதை மழுங்கடிக்கிறாங்க? அந்த அரசியல் மயப்படுறது, இளைஞர்கள் வந்து அரசியல் மயப்படுறதை மழுங்கடிக்கிறது, இந்த மாதிரியான இதை செய்கிறாங்க. விஜய் கட்சி தொடங்கிய நாளில் இருந்து கரூர் பேரவலம் நடந்த நாள் வரையில் அவர் பேசிய பேச்சுக்களை பாருங்கள். ஏதாவது வந்து ஒரு எஜுகேட்டிவ் அப்ரோச்சுங்கிறது அவர்கிட்ட இருக்கா? அவர் பேசக்கூடிய அரசியல் கருத்தியல் சார்ந்த ஒரு அரசியலாக இருக்கிறதா? தொடக்க நாளிலிருந்தே டேக் ஆஃப் ஆன நாளிலிருந்து திமுக வெறுப்பு, திமுக தலைவருடைய குடும்ப வெறுப்பு, திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பு. இப்போ இது வந்து எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்? வெறுப்பு அரசியலை தான் அவர் வந்து உயர்த்தி பிடிக்கிறார். அந்த வரக்கூடிய மாசை வந்து எந்த நேரமும் உணர்ச்சி வயப்படுத்துறதுலையும் அவங்கள வந்து அப்படியே அந்த உணர்ச்சியிலிருந்து மீளாமல் அதை தக்க வைப்பதில் தான் கவனம் செலுத்துகிறார். அவருடைய உரை வந்து ரொம்ப ப்ரொவகேட்டிவாக இருக்குது, உணர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்குது, ஆத்திரத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது. மேலும் மேலும் அவன் எம்பி குதிக்கிறதுக்கு ஏற்ப அவருடைய கேள்விகள் எல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லாம் வைக்கிறார். அவர் என்னைக்காவது அஞ்சலி அம்மாவுடைய தியாகத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? பெருந்தலைவர் காமராஜருடைய அரசியலை பற்றி பேசியிருக்கிறாரா? புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற மனிதர்கள் என்ன அரசியலை இங்கே முன்வைத்தார்கள் என்பதை பற்றி ஏதாவது ஒரு வரி ஒரு நாளாவது ஒரு மேடையிலாவது அவர் பேசியது உண்டா? அது என்ன கருத்தியலாக மக்களை தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை அவர்களை அரசியல்படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்? ஆக அவருக்கு கொடுத்த செயல் திட்டத்தை அப்படியே அவர் நடைமுறைப்படுத்துகிறார். அவர் சொல்லிக் கொடுக்கறத அப்படியே வந்து பேசுகிறார், எழுதி கொடுக்கறத அப்படியே வந்து பேசுகிறார். அவர் நல்ல ஒரு ஹீரோ, ஒரு சினி பாப்புலாரிட்டி உள்ள ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கதாநாயகர். டைரக்டரை சொல்கிறத அப்படியே அவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி பிஜேபி டைரக்டராக இருந்து இந்த வேலையை செய்கிறாங்க. விஜய் அதை அப்படியே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். இதை இன்றைக்கி நான் வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறேன் அல்லது வந்து பிஜேபி மேலே இருக்கிற வன்மத்தில் சொல்கிறேன் இல்லை, இதுதான் 100% உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.